உலக மக்கள் அனைவருக்கும் வணக்கம். இப்போது நாம் கும்பம் ராசியின் மாசி மாத ராசி பலன்களை பார்ப்போம். குடும்பம், வரவிற்கேற்ற செலவுகளும் காத்துள்ளன. ஏழரைச்சனி காலத்தில் ஜென்மச்சனி நடைபெறுகிறது. இந்த தருணத்தில் சனி, ராகு ஆகிய இரு கிரகங்களும் சாதகமாக இல்லை. வீண் கவலைகள் மனதை அரிக்கும். ஜென்ம ராசியில் சூரியன் சஞ்சரிப்பதால் உஷ்ண சம்பந்தமான உபாதைகள் ஏற்பட்டு மருத்துவ சிகிச்சை மூலம் குணம் கிடைக்கும். எதிர்காலத்தை பற்றிய கற்பனையான கவலைகள் மன நிம்மதியை பாதிக்கும். வரவை விட செலவினங்களே அதிகமாக இருக்கும். கணவன் மனைவியரிடையே ஒற்றுமை நிலவும். பண விஷயங்களில் மிகவும் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டிய நேரம் இது. கூடிய வரையில் இரவு நேரங்களில் வாகனம் ஓட்டுவதை தவிர்ப்பது அவசியம். திருமண முயற்சிகளில் வரன் அமைவது தாமதமாகும். சில தருணங்களில் தவறான வரனை நிச்சயித்துவிடக்கூடும். உத்தியோகம், அன்றாட பணிகளில் கவனமாக இருத்தல் மிகவும் அவசியம். தவறுகள் ஏற்படுவதற்கு சாத்தியக்கூறு உள்ளதை கிரகநிலைகள் குறிப்பிட்டு காட்டுகின்றன. சக ஊழியர்களுடன் நெருங்கி பழகுவதையும் அவர்களது சொந்த பிரச்சனைகளில் தலையிடுவதையும் தவிர்ப்பது அவசியம். ஏனெனில் கிரகநிலைகளின்படி வீண் கெட்ட பெயர் ஏற்படுவதற்கும் உங்கள் நல்ல பெயருக்கு களங்கம் உண்டாவதற்கும் சாத்தியக்கூறு உள்ளது. பண விஷயங்களில் அதிஜாக்கிரதையாக இருக்க வேண்டிய மாதம் இந்த மாதம். கடன் வாங்குவதையும் கடன் கொடுப்பதையும் கண்டிப்பாக தவிர்க்க வேண்டும். கூடிய வரையில் இரவு நேரங்களில் வாகனங்கள் ஓட்டுவதையும் பயணம் செய்வதையும் தவிர்த்தல் வேண்டும். பிற பிரச்சனைகளில் தலையிடாமல் ஒதுங்கியிருத்தல் மிகவும் அவசியம். ஆரோக்கியத்திலும் எச்சரிக்கையாக இருப்பது நல்லது. தொழில், வியாபாரம், பெரும்பான்மையான கிரகங்கள் அனுகூலமற்ற நிலையில் சஞ்சரிக்கின்றார்கள். உற்பத்தியை சந்தை நிலவரத்திற்கேற்ப அளவோடு வைத்துக் கொள்வது நல்லது. புதிய முதலீடுகளையும் விஸ்தரிப்பு திட்டங்களையும் ஒத்தி போடுவது அவசியம். குறிப்பாக கடனுக்கு சப்ளை செய்வதை குறைத்துக் கொள்ள வேண்டும். வங்கி மற்றும் இதர நிதி நிறுவனங்களின் ஒத்துழைப்பு கிடைப்பது கடினம். சக கூட்டாளிகளுடன் சற்று அனுசரித்து நடந்து கொள்வது தேவையற்ற பிரச்சனைகள் ஏற்படுவதை தவிர்க்க உதவும். கலைத்துறையினர், வாய்ப்புகள் அளவோடு கிடைக்கும். வருமானமும் தேவையான அளவிற்கு கிடைக்கும். ஆயினும் சேமிப்பிற்கு சாத்தியம் இல்லை. கூடிய வரையில் அதிக அலைச்சலையும் பிரயாணங்களையும் தவிர்த்தல் வேண்டும். அரசியல் துறையினர், கிரகநிலைகளின்படி கட்சியின் ஆதரவு குறையக்கூடும். கட்சி தொண்டர்களிடையே செல்வாக்கும் பாதிக்கப்படும். மேல்மட்ட தலைவர்களுடன் கொள்கை வேறுபாடு ஏற்படக்கூடும். கூடிய வரையில் முக்கிய விஷயங்களை பற்றியும் பிற அரசியல் கட்சிகள் தலைவர்கள் ஆகியோரை பற்றி விமர்சிப்பதை தவிர்த்தல் வேண்டும். மாணவ மாணவியர், ஜென்மச்சனி காலம் நடைபெறுவதால் பிற மாணவ மாணவியருடன் நெருங்கி பழகாமல் இருப்பது அவசியம். பிறர் செய்யும் தவறுகளுக்கு உங்கள் மீது பொறுப்பு சுமத்தப்பட சாத்தியக்கூறு உள்ளது. நண்பர்களுடன் சேர்ந்து உல்லாச பயணங்கள் செல்வதையும் தவிர்த்தல் வேண்டும். குடும்ப கவலைகள் உங்கள் படிப்பை பாதித்து விடாமல் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். விவசாயத்துறையினர், விளைச்சலும் வருமானமும் ஒரே சீராக இருக்கும். கடின உழைப்பினால் சிறு சிறு உடல் உபாதைகள் ஏற்படக்கூடும் என்பதை கிரகநிலைகள் சுட்டிக்காட்டுகின்றன. என்றோ பட்ட கடன்கள் இப்போது கவலையை அளிக்கும். கால்நடைகளின் பராமரிப்பில் செலவுகள் அதிகரிக்கும். பெண்மணிகள், ஜென்மச்சனி காலத்தில் வீண் அலைச்சல்களும் முயற்சிகளில் தடங்கல்களும் சிறு சிறு உடல் உபாதைகளும் பண விரயமும் ஏற்படக்கூடும் என மகரிஷிகள் விவரித்துள்ளார்கள். சற்று ஜாக்கிரதையாக இருந்தால் போதும். பிரச்சனைகளை நல்லபடி சமாளித்து விடலாம். பரிகாரம், சனிக்கிழமைகளில் அருகிலுள்ள திருக்கோயில் ஒன்றில் மாலையில் மேற்கு நோக்கி நல்லெண்ணெய் தீபம் ஏற்றுவது சிறந்த பரிகாரமாகும். சந்திராஷ்டம தினங்கள் மாசி 3 முதல் 5 மாலை வரை. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.